சங்கீதம் 111. ராகம் தேனுகா. அல்லேலூயா சங்கீதங்களில் இது முதலாவது சங்கீதம். 111ஆம் சங்கீதம் முதல் 118ஆம் சங்கீதம் வரையுள்ள சங்கீதங்களை அல்லேலூயா சங்கீதங்கள் என குறிப்பிடலாம். 135ஆம் சங்கீதம், 146 முதல் 150 சங்கீதங்கள் ஆகியவையும் அல்லேலூயா சங்கீதங்களே. அந்த வகையில் இந்த 111ஆம் சங்கீதம் முதலாவது அல்லேலூயா சங்கீதம் ஆகும். நீதிமான்கள் மன்றத்திலும் சபைகளிலும் நான் உமக்கு நெஞ்சார நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா, ஆண்டவரின் செயல்களெல்லாம் மிகவும் உயர்ந்தவை. ஆய்ந்துணர்வார் அவர் செயலில் இன்பம் காண்பவர். நீதிமான்கள் மன்றத்திலும் சபைகளிலும் நான் உமக்கு நெஞ்சார நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா, ஆண்டவரின் செயல்களெல்லாம் மிகவும் உயர்ந்தவை. ஆய்ந்துணர்வார் அவர் செயலில் இன்பம் காண்பவர். மாண்புமிகு இறைவனது செயல்கள் மேன்மையானது. ஆண்டவரின் நீதி என்றும் நிலைத்து நிற்குது. வியக்கத்தகு அவர் செயல்கள் என்றும் நமது நினைவிலே நினைக்கும்படி அருள் செய்தார் மன உருக்கமுள்ளவர். மாண்புமிகு இறைவனது செயல்கள் மேன்மையானவை. ஆண்டவரின் நீதி என்றும் நிலைத்து நிற்குது. வியக்கத்தகு அவர் செயல்கள் என்றும் நமது நினைவிலே நினைக்கும்படி அருள் செய்தார் மன உருக்கமுள்ளவர். நீதிமான்கள் மன்றத்திலும் சபைகளிலும் நான் உமக்கு நெஞ்சார நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. தமக்கஞ்சி நடப்பவர்க்கு உணவளிக்கிறார். உடன்படிக்கை நினைவில் கொண்டு உணர்வளிக்கிறார். ஜாதிகளின் தேசங்களை தம்மினத்திற்கழித்ததால் ஆற்றல் மிகு அவர் செயலை அனைவருமே உணர்ந்தனர். தமக்கஞ்சி நடப்பவர்க்கு உணவளிக்கிறார். உடன்படிக்கை நினைவில் கொண்டு உணர்வளிக்கிறார். ஜாதிகளின் தேசங்களை தம்மினத்திற்கழித்ததால் ஆற்றல் மிகு அவர் செயலை அனைவருமே உணர்ந்தனர். நீதிமான்கள் மன்றத்திலும் சபைகளிலும் நான் உமக்கு நெஞ்சார நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. உண்மையினால் நீதியினால் உருவான திருமறை நிலை மாறாதென்றும் அவை நிலைத்திருப்பவை. அவர் செயல்கள் நம்பத்தகு நீதியுள்ளதல்லவோ என்று முழ காலமெல்லாம் நினைக்க தகுந்ததல்லவோ. உண்மையினால் நீதியினால் உருவான திருமறை நிலை மாறாதென்றும் அவை நிலைத்திருப்பவை. அவர் செயல்கள் நம்பத்தகு நீதியுள்ளதல்லவோ என்று முழ காலமெல்லாம் நினைக்க தகுந்ததல்லவோ. நீதிமான்கள் மன்றத்திலும் சபைகளிலும் நான் உமக்கு நெஞ்சார நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. சொன்னது போல் மீட்பளித்தார் தமது சொந்த ஜனத்திற்கு. உடன்படிக்கை நிலைக்கச் செய்தார் காலம் காலமாய். கடவுளுக்கு பயப்படுதல் ஞானமதின் ஆரம்பம். அதற்கு பலன் திரை ஞானம் நிறைவான ஆனந்தம். சொன்னது போல் மீட்பளித்தார் தமது சொந்த ஜனத்திற்கு. உடன்படிக்கை நிலைக்கச் செய்தார் காலம் காலமாய். கடவுளுக்கு பயப்படுதல் ஞானமதின் ஆரம்பம்.
அதற்கு பலன் நிறை ஞானம், நிறைவில்லாத ஆனந்தம். நீதிமான்கள் மன்றத்திலும் சபைகளிலும் நான் உமக்கு நெஞ்சார நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவரின் செயல்களெல்லாம் மிகவும் உயர்ந்தவை. ஆய்ந்துணர்வார் அவர் செயலில் இன்பம் காண்பவர். நீதிமான்கள் மன்றத்திலும் சபைகளிலும் நான் உமக்கு நெஞ்சார நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா.